மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு சொல்லுவாங்க. இந்த சிவகலை உலகத்திலேயே மிகவும் பழமையான 5300 ஆண்டுகள் பழமையான ஒரு இரும்பு காலத்தை சார்ந்த நாகரிகம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பரம்பு திரடலை தான் இருந்தது. இந்த பரம்பு பகுதி வந்து சமீப காலமாக அழிக்கப்பட்டு வருகிறது. அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி பரம்பு மலை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அருகில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வல்லநாடு மலைத்தொடர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லநாடு மலைத்தொடர் இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேயும் பரம்பு மலை வந்து இருக்கும். இந்த பரம்பு மலை வந்து சுற்றி இருக்கிற இடங்களில் ஃபுல்லாக நீர்நிலைகள் இருக்கும். இதுதான் உண்மையான பழைய பொருணை நதி. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொருணை நதி அப்படிங்கிறது வந்து அதை முரப்பநாட்டுக்கு இந்த சைடு வந்து மேன்மேடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம். இருந்தாலும் மரங்களை வந்து 1 லட்சம் இல்லை 100 இல்லை 1000 இல்லை 1 லட்சம் இல்லை கோடிக்கணக்கான மரங்களை நடுவது எளிது. ஆனால் அந்த மரங்களை வந்து நம்ம பராமரிக்கிறது கஷ்டம். நிறைய பேர் ஒரு மரம் நடுவதை விழாவாக கொண்டிருக்காங்க. பார்த்தாச்சுன்னா சிவகலையிலே நாங்கள் ஒரு 50,000 பனைமர விதைகள் வந்து போட்டிருந்தோம். அந்த 50,000 விதைகளில் இன்றைக்கி ஒரு மரம் கூட அதில் முளைக்கலை. இன்றைக்கி பனைமரம் விதைப்போம் அப்படின்னு சொல்லி பனைமர கொட்டைகளை விதைப்போம்னு சொல்லி விதையை போட்டுட்ருக்காங்க. ஆனால் எந்த மரமும் அதாவது பேப்பர்லலாம் நியூஸ் போட்டதோடு சரி, பட் எங்கேயுமே வரல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த குளத்தங்கரை ஓரமாக வேப்ப மரங்கள், நூற்றுக்கணக்கான வேப்ப மரங்கள் இருக்குது. இந்த மரங்களை வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும். அதாவது ஒரு மரத்தை நட்டு அதை பாதுகாக்கிறத விட ஒரு வளர்ந்த மரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ சிவகலை தொல்லியல் கழகம் மற்றும் காடு போதல் சிவகலை சோலை சந்ததி காப்போம் அமைப்பினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கழிச்சாச்சுன்னா இந்த மரங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படி இந்த சைடில் வந்து நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான வேப்ப மரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்டர் அளவுக்கும், மீட்டர்னு கூட சொல்ல முடியாது, ஒவ்வொரு அடி இடைவெளியிலையும் நூற்றுக்கணக்கான வேப்ப மரங்கள் வந்து இருக்குது. இது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த வேப்ப மரங்கள் முன்னாடி வந்து நம்ம தாத்தா காலத்துலேயும் நம்ம அப்பா காலத்துலேயும் இந்த வேப்ப மரங்கள் இருக்க தான் செஞ்சது. ஆனால் அந்த வேப்ப மரங்கள் வந்து வளரலை. ஏன் வளரலைன்னா அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் இந்த மரங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து சிவகலை அப்படின்னாலே காலையில் சினிமா படங்களில் காட்டுற மாதிரி, பாரத ராஜா படங்களில் காட்டுற மாதிரி ஒரு அழகான இயற்கையான ஒரு கிராமம். எல்லார் வீட்லேயும் மாடுகள் உண்டு, எல்லார் வீட்லேயும் ஆடுகள் இருக்கும், கோழிகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்து வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்க காரணம் ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை இப்போ வந்து கம்மியாகிட்டு. இந்த ஆடுகள்லாம் இந்த பகுதியில் இருக்குன்னா இந்த மரங்கள் இப்போதைக்கு தடுத்துருக்காது. சமீப காலமாக குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளாக இந்த ஆடு மாடு வளர்ப்பவர்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டு. அப்படியே ஆடு மாடு வளர்ந்தாலும் தெருநாய்க்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால இந்த மரங்கள் ஃபுல்லாகவே ஆடுகளுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டு மரங்கள் வளராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது பெருங்குளம். அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குளத்தில் வந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குளத்தில் வந்து நம்மளுக்கு சாலை ஓரங்களாக இவ்வளோ பெரிய வேப்ப மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டுன்னா நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம சிவகலையில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குளம் வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை மாதிரி தான். இந்த பகுதியில் வந்து கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி லேக் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்து வச்சிட்ருக்கோம். இது வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறைட்டையும் சொல்லிகிட்ருக்கோம், பொதுப்பணித்துறைட்டையும் சொல்லிகிட்ருக்கோம். இந்த லேக்கில் வந்து நம்ம படகு சவாரியை விட்டு இந்த பகுதி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெருங்குளம் ரோடை வந்து அப்படி நம்ம குளத்துக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ரோடை வந்து போட்டு இந்த பார்த்துட்ருக்கிற இந்த பரம்பு மலையை சுற்றி அப்படி அந்த பாதையோடு சுற்றி பரம்பு வழியாக வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட மேலே குளத்தையும் நம்ம சேர்த்துட்டோம், தரிசு குளத்தையும் சேர்த்துட்டோன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடைக்கானலில் பார்க்கக்கூடிய லேக் வந்து சிறுசு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு குளம்
வந்து சுற்றுலாத்தலமாக, அதுவும் போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமாக சிவகலை மாறும். வரும் ஆண்டுகளில் வந்து நமது சிவகலை தொழில் கழகமும் காடு போதல் அமைப்பு மூலமாக, பரம்புமலை பாதுகாப்பு இயக்கம் மூலமாக இந்த பகுதியில் வந்து நம்ம நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், இயற்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு வரணும். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இயற்கையை அப்படியே, நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த இயற்கையை வந்து அப்படியே நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நாம் இந்த இயற்கையை வந்து பார்க்க முடியல. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பனைமரம் விதை தானாக விழுந்து தானாகவே முளைச்சிருக்கு. இந்த பனைமரத்தை போடுறதுக்காக யாரும் ஒரு விழாவாக நடத்தலை. அதாவது நாங்கள் பனைமரம் விதைப்போம் அப்படின்னு சொல்லி விழாவாக எடுக்கலை. ஆனால் விதைக்கப்பட்ட பனைமரங்கள் எல்லாமே முளைக்கிறதா அப்படின்னா முளைக்காது. ஏன்னா அது முளை விடுற டைம்லேயே பண்ணி மாடுகள்லாம் எடுத்துருது. அதை மீறி பனைமரங்கள் வந்து விட்டாச்சுன்னா ஒரு 3 மாதத்தில் கிழங்கு எடுக்கிறதுக்காக மக்கள் எந்தெந்த இடங்கள்லாம் பனைமரம் விதைச்சிருக்குமோ அந்த இடத்த தேடி பார்த்து பிடிங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பனைமரங்கள் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து வைக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பர்மா நாட்டிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய உயரமான பனைமரம். பார்த்திங்கன்னா பனைமரத்திலே பல வகைகள் இருக்கும். ஆனால் சிவகலையில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாமே ரொம்ப உயரமானது, மிகவும் உயரமானது. இந்த பனைமரங்கள் வந்து 100 கணக்கில் இருந்தது. ஒரு காலத்தில் வந்து ஏரல்லேருந்து சிவகலை வழியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக டிரைவராக தான் இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த பகுதியில் நம்ம ஊர்லெலாம் பஸ் ஓட்டினாங்க. டிவிஎஸ் வந்து பஸ் ஓட்டுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிவகலையெல்லாம் ஊருக்குள்ளே வந்து பெரியவங்களுடைய வீடுகளெலாம் வந்து அந்த பஸ் வந்து நின்று ஏறுங்க முதலாளியெல்லாம் ஏறுங்க, பண்ணையார் ஏறுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா பஸ்ஸுக்கு அன்றைக்கி காசு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் எப்போ தமிழ்நாடு அந்த தனியார் பேருந்துகள் ஃபுல்லாகவே அரசுடைய பேருமாக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா இந்த பகுதியில் வந்து ஏரல்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஓடின பேருந்துகளில் இப்போ பார்க்குற மாதிரிலாம் இந்த அளவுக்கு சூப்பரான ரோடு எனக்கு கிடையாது. ரோடு வந்து எப்படின்னா ஒரு மாட்டு வண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு நல்ல விவரம் தெரியும். அப்போ மாட்டு வண்டி வரும்போது ஒரு நாளைக்கு 4 பஸ்ஸு இல்லை 5 பஸ் இந்த பாதையில் போகும். ஆனால் அந்த பஸ்ஸு போகிற டைமில் ஏரல்லேருந்து பேரூர் வரைக்கும் உள்ள குளங்கள் வழியாக பஸ் போகும்போது இன்றைக்கி இருக்கிற குளங்கள்லாம் தூர்வாடப்படலை. அன்றைக்கெலாம் இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட டேம் மாதிரி, அணைக்கட்டு மாதிரி. அந்த குளத்துலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று வந்து இந்த குளங்கள் வழியாக பட்டு கடல் மாதிரி அலை அடிக்கும். அலை வந்து கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா ஒரு 20 அடி 30 அடிக்கு அலை வந்து அடிக்கும். அப்போ அடிக்கிற டைமில் மக்கள் வந்து அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்க பார்க்கும்போது இது வந்து பெருங்குளமா அல்லது கருங்குளமா அல்லது மிகப்பெரிய கருங்கடலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இருக்கும். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு. பெருங்குளத்தில் இருந்து சிவகலை, வேட்பாநகரம், பேரூர் வரைக்கும் உள்ள குளங்கள். இன்றைக்கி அந்த அளவுக்கு அலை இல்லை. அதுக்கு என்னென்னா தூத்துக்குடியில் ஏற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வந்து இந்த பகுதியிலிருந்து தாமிரபரணி தண்ணீர் வந்து கொண்டுட்டு போகிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற அரசியல் சார்ந்த விஷயங்களாக சில இந்த குளம் நிறைவதற்கு முன்னாடியே இந்த குளத்திலிருந்து தண்ணீர்கள் வந்து திறக்கப்படுகிறது. அதை வந்து பொதுப்பணித்துறையும் அதை வந்து கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணலை. உண்மையாக தான் சொல்லணும், மெயின்டைன் பண்ணலை. அப்படி மெயின்டைன் சரியாக பண்ணியிருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணீர் பாட்டில் கட்டி விட்ருக்காங்க. யாரோ ஒரு சமூக ஆர்வலர் என்னென்னா இதில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக என்ன செய்வார்னா தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டு போவார். கீழே ஒரு சொட்டு ஓட்டை போட்டிருக்கும். இப்போ தண்ணி வற்றிட்டு இந்த தண்ணியை வந்து இதை வந்து யார் செய்வாங்கன்னா நம்ம எங்கள் கட்டி அத்தான்னு சொல்லி முன்னாள் இராணுவ வீரர் வந்து இதை வந்து செய்வாங்க. செய்கிற டைமில் அதில் தண்ணியெலாம் இருக்கும்போது மழை பெய்கிற டைம்லேயும் தண்ணி விழும். ஏற்கனவே இங்கே இருக்கிற தண்ணியும் அப்பப்போ ஒரு வாக்கிங் வர்ற டைமில் ஊற்றிட்டு இருக்கும்போது சொட்டாக விழக்கூடிய அந்த தண்ணியை வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து, அதாவது குளத்தில் இவ்வளோ பெரிய குளத்தில் தண்ணி இருக்க, அப்போ இந்த பாட்டிலில் ஏன் தண்ணி விட்டுருக்காங்கன்னா குளத்தில் வந்து பறவைகள் நீர் அருந்துவதுலேயும் நிறைய சிரமங்கள் இருக்கும். நீர் பறவைகள்
வந்து குளத்தில் வந்து அழகாக என்ன செஞ்சிடும்னா தண்ணியை குடிச்சிடும். ஆனால் ஒரு காக்கா இந்த மாதிரி மைனா இந்த பறவைகள் வந்து அதில் போய் தண்ணி குடிக்கங்காட்டிலும் பெரிய இது மீனே பறவைகளை பிடிச்சிரும், பாம்பு பிடிக்கும். அதில் நிறைய இப்போ ஆபத்துகள் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி விடும்போது அது வந்து ஒரு சிம்டம்ஸ் எப்படின்னா தண்ணி குடிக்கலாம், அந்த இடத்துல உட்காந்து குடிக்கலான்னு சொட்டாக விழும்போது. ரெண்டாவது இதில் சொட்டாக விழும்போது அருகில் இருக்கக்கூடிய இந்த செடிகளும் இதில் வளர்ந்துடும். ஏதோ ஒரு லாஜிக்கில் இந்த இடங்களில் நிறைய பாட்டில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாட்டில் வந்து இதை கட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பீங்கான் இந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த பாட்டிலில் கட்டி போடும்போது இந்த மாதிரி பாட்டில் கலெக்ட் பண்ணி வரக்கூடிய ஆட்களும் சரி, அல்லது பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் சரி, அவங்க தேட வேண்டாம் இப்படி ஒரு பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சு வராங்க, எடுத்துகிட்டு போங்க. அதனால் இந்த இடத்துல தண்ணியை ஊற்றி கட்டி போடும்போது மழை பெய்கிற டைமில் அந்த தண்ணியும் அந்த பாட்டிலுக்குள்ளே போகும். கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மழைநீர் மானின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டில் வந்து அந்த காலத்தில் நம்ம வீட்டுகளில் ஓட்டு வீடுகளில் மேலே வந்து கூரையில் கோபுரத்துக்கு பதிலாக ஓட்டு வீடுகளில் டாப்பில் இந்த மாதிரி பாட்டிலில் சில வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நேற்று ராத்திரி எவ்வளோ தூரம் மழை பெஞ்சதுங்கிறத பார்க்கறதா இருந்தால் அந்த பாட்டில் மூலமாக போடலாம், அதை பார்த்துக்கிடலாம். இது வந்து மழைநீர் மானியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தாச்சுன்னா இந்த மழைநீர் மானியை வந்து ஒவ்வொரு தாலுகாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் அரசாங்கம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு தெரியுதா என்னமோ தெரியல. இருந்தாலும் இந்த குளத்தினுடைய மறுகரையில் இருக்கக்கூடிய பண்ண வலையில் வந்து பங்களாவில் வந்து மதிவாணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், அவர் வீட்டில் வந்து மலைமானி வச்சுருக்காங்க. அந்த மலைமானி மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்தது அப்படிங்கிறத வந்து நம்ம அளவு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சிறந்த ஒரு இயற்கையான ஒரு இடம் தான் சிவகலையை ரசித்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கண்ணு காணாது, 1000 கண்ணு வேணும். இருந்தாலும் அதெல்லாம் மீறி ரசனை உள்ளவன் தான் இயற்கையோடு ஒன்றி இருக்க முடியும். இயற்கை தான் ரசனையை கொடுக்கும். அதனால் ஒரு மனிதன் என்பவன் பறவைகள் விலங்குகளை விட மற்ற ஜீவராசிகளை விட மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறியக்கூடிய அறிவும் ரசிக்கக்கூடிய அறிவும் இருக்கும். அதனால் இது நல்லது, இது கெட்டது, இது அழகாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ரசனை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மனிதன் வந்து மனித மனநிலையை தான் உடல்நிலையை கொடுக்கும். அப்போது உடல்நிலையை வந்து சிறந்த ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை கொடுக்க வேண்டும் என்றால் இயற்கை ரொம்ப முக்கியம். இந்த இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கதாக இருந்தால் அதிகாலை நேரங்களில் வாக்கிங் வரணும். வாக்கிங் வர்ற டைமில் நம்ம சாதாரணமாக வாக்கிங்கில் நம்ம பிரச்சனையை மட்டும் திங்க் பண்ணிகிட்டே வருவோம். பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு நம்மள்கிட்ட என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஊருக்கு என்ன தேவை, இந்த உலகத்துக்கு என்ன தேவை, இந்த பூமிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு செயல்னால் பிளாஸ்டிக் தான். இப்போ நாங்கள் வாக்கிங் வர்ற டைமில் எங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து மேக்ஸிமம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். வைக்கிற டைமில் இப்போ பார்த்தாச்சுன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் இருக்குது. இதை வந்து இந்த பேப்பரை கலெக்ட் பண்ணுறவர் பிறகு வந்து கலெக்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு காமனான பிளேஸில் வந்து பண்ணியிருப்போம். இருந்தாலும் இதில் சமூக விரோதிகள் வந்து எப்படி செயல்படுறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இந்த குளம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே மிகப்பெரிய குளம் தான் அந்த பெருங்குளம். அந்த பெருங்குளத்தில் வந்து இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் நம்ம சிவகலை தொழில் கழகத்தின் மூலமாகவும் ஒரு சில நடவடிக்கை எடுத்தது காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெட்லேண்டில் சிவகலை மேலே குளம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கருங்குளம் அது ஒரு குளம். இப்போ பெருங்குளத்தையும் சேர்த்துருக்காங்க. இந்த குளத்தாங்கரை வரமாக இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, நிறைய போக்குவரத்து இருக்கிறதுனால யாரும் குளத்தாங்கரை ஓரமாக கரையோரமாக விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி பேரிக்காடுகளை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பேரிக்காடுகளை ஃபுல்லாக வந்து சமூக விரோதிகள் எடுத்து ஆட்டோவில் கடத்தி வேறு ஒரு இடத்துல கொண்டு விற்றுருந்தாங்க. அந்த பேரிக்காடுகள் இன்னொரு இடங்களில் சாலையோரமாக போடப்படுகிறது. இதில் நிறைய
குளறுபடிகள் இருக்குது. இதை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் கொண்டு போயிருந்தேன். எஃப்ஐஆர் கூட பதிவாகியிருக்கு. அதாவது சிவகலை பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய பேரிக்காடுகள் வந்து என்ன செய்யப்படுகிறதுனா களவு படுகிறதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த இளம்பவத்து ஐஏஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஆட்சியராக இருந்த இளம்பவத்து ஐயா அவர்கள் வந்து இந்த இதை பற்றி எல்என்ஓ மீட்டிங்கில் கூட பேசியிருந்தாங்க. நான் அவருக்கு அனுப்பியிருந்த தகவலில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இந்த போட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த பாட்டில் வந்து இந்த இடத்துல இருந்தாச்சுன்னா உடஞ்சி அது வாக்கிங் போகிறவங்களுடைய காலில் குத்தும். அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாட்டிலை கட்டி விடும்போது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த இடத்துல வந்து பழைய பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து வரும்போது இதை வந்து கட் பண்ணிவிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் இது வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயும் மரங்கள் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா இதில் கெட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அந்த பாட்டில் யாருக்கு தேவையோ, இப்போ வந்து ஒரு ஆள் வந்து பைக்கில் வந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பெட்ரோல் கட் ஆகிட்டு, பெட்ரோல் இல்லை, தீர்ந்து போச்சு. அவருக்கு வந்து இன்னொரு ஆள் பெட்ரோல் கொடுக்கணும்னு நினைக்காரு. உடனே என்ன தேடுவாருன்னா பக்கத்தில் ஏதாவது பிளாஸ்டிக் இருக்கான்னு பார்ப்பார். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக நாங்கள் வந்து மேக்ஸிமம் எடுத்துறதுனால ஒரு பாட்டில் இருக்கான்னு தேடுறதுக்கு போல இந்த மாதிரி ஒரு மரத்தில் கட்டி விடப்பட்ட பாட்டிலில் எடுத்து கட் பண்ணி அவர் எரிச்சுவார்னா பெட்ரோல் எடுத்துகிட்டு மீண்டும் அந்த இடத்துல போடுவார். நாங்கள் மறுநாளோ அல்லது வீக்லி ஒன்ஸோ வாக்கிங் வரக்கூடிய இந்த சமயத்தில் வந்து இந்த பாட்டிலை வந்து நாங்கள் எடுத்து எங்கே போடணுமோ அங்கே போட்டுருவோம். அதனால் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வளத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அழித்து கொண்டே இருக்கிறோம். அது அழியக்கூடாது. இந்த இயற்கை வளம் வந்து அழியக்கூடிய வளம் கிடையாது. இதுன்னு பார்த்திங்கன்னா குளஞ்சி செடி வாயுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த செடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இப்போ அதை தேடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சித்தா வைத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் வந்து கம்மியாயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா சித்தா வைத்தியத்துக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.